பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்து அனைவருக்குள்ள உள்ள ஒரு கேள்வி. எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் என் கூட இருப்பவங்க வந்து எப்போதும் நெகட்டிவாக அவிசுவாசமாக இருந்தால் நான் வந்து எப்படி அவங்கள மாற்றுறது? இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கவங்கள, ஒரு அவிசுவாசமாக இருக்கவங்கள மாற்றுறது தப்பே கிடையாது. ஆனால் அவங்கள மாத்துறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சமாதானம் குறைஞ்சாலோ, உங்களுடைய சந்தோஷம் குறைஞ்சாலோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு சில மனிதர்களுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. என்னதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே வராது. அந்த மாதிரி மனிதராக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒதுங்கியே இருங்க. ஏன்னா அவங்க வந்து என்னதான் நீங்கள் இது பண்ணாலும் நீங்கள் பேசி 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 உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகுமே தவிர, உங்கள் சந்தோஷம் குறையுமே தவிர, உங்களுடைய ஒரு ஹாப்பி மூடு போகுமே தவிர, அவங்கள வந்து நீங்கள் தூக்குறேன்னு சொல்லி நீங்கள் தான் தொய்வாயிருவீங்க. அதாவது இப்போ இந்த குழியில் ஒரு மனுஷன் இருக்காருன்னு வைங்களேன், நான் கையை நீட்டி நான் தூக்கி விடணும், சரி பாவம் குழியில் இருக்காங்க அப்படின்னு தூக்கி தான் விடணுமே தவிர நானே உள்ளே விழுந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து அநேகருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அவங்கள தூக்குறேன்னு போய் நம்ம உள்ளே விழுந்துடக்கூடாது. கண்டிப்பாக தயவு செஞ்சு ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. சேவியரா அவர் தான் வந்தார். ஏசு கிறிஸ்து தான் ரட்சகரா வந்தாரு. நம்ம வந்து ஒரு சில பேரை வந்து நம்ம ரட்சிக்க முடியாது. இன்னைக்கு சொல்லக்கூடிய இடத்துலதான் நம்ம இருக்கோமே வெளியே, அந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து ரட்சகரா நீங்க மறிக்கவே இல்லை. நீங்க அநேகர் வந்து ஏசு கிறிஸ்து பண்ண வேண்டிய வேலையை தானே பண்ணணும்னு நினைச்சு அவங்க முழுசா மாறிடுறாங்க. ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு சமாதானத்தை தந்திருக்காரு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. அப்போ உங்கள் அளவுக்கு மேபி அங்கே உங்கள் குடும்பத்தினரோ, இல்லை உங்கள் கணவரோ, இல்லை உங்கள் சகோதரரோ, இல்லை ஒரு மகனோ, மேக்ஸிமம் அந்த தவிர யார் தெரியுமா பண்ணுவாங்க? சகோதரிகள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நான் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நான் இன்றைக்கே திருத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. உண்மையாகவே நம்ம ஆண்டவர் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்மளுடைய கடமை தான். நம்ம வந்து எல்லாரையும் நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போக முடியாது. கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போகணும். அந்த ஆர்வம் எல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவர் வந்து என்றைக்குமே உன்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷம் இழந்துட்டு நீங்கள் அதை பண்ணணும்னு சொல்ல. இப்போ ஒரு பர்சன் வீட்டுக்குள்ளே வராங்க, நம்ம குடும்ப உறுப்பினர் தான், ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்பாக இருக்குது, ஒரே அவிஸ்வாசமாக தான் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் உட்கார வச்சு ஆண்டவர் செய்வாருப்பா, இதாக இருப்பா, கொஞ்சம் ஹாப்பியாக இரு, இதெல்லாம் பண்ணுங்க. அப்படி அவங்க எதுக்குமே ஒத்து வரலன்னு வைங்களேன், உங்கள் சமாதானத்தை நீங்கள் காத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த பர்சன் சேஞ்ச் ஆகுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அதை பாருங்க. வில்லிங்னஸ் இல்லை. ஆண்டவரே வந்து அந்த சுயாதீனம் கொடுத்துருக்காரு. வில்லிங்னஸ் இல்லாதவங்க கிட்ட அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையுமே அன்னைக்கு வந்து இப்போ நான் தான் உண்மையான கடவுளை ஏற்றுக்கோன்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணலை யாரையும். அந்த வில்லிங் இருக்கா, அவங்க இருந்தால் ஏற்றுக்கிட்டோம். அவங்களுக்கு அந்த ஞானம் நான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், பவர் ஆஃப் சாய்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க அவங்க பண்ணட்டுமே அப்படிங்கிறது தான் ஆண்டவருமே வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு சில பேர் அவங்க வாழ்க்கையில் என்ன தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சிரிச்சே நம்ம பார்க்க முடியாது. அவங்க சந்தோஷப்பட்டு ஓகே ஆண்டவர் எனக்கு இப்போ சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. ஏதாவது ஒரு துக்கமான காரியம் நடக்கிறப்ப புலம்பலாம், அழுகலாம், அதெல்லாம் ஓகே. அது வந்து எல்லா இயேசு கிறிஸ்து கூட கண்ணீர் விட்டார். லாசரு இறந்தப்ப இயேசு கிறிஸ்து கூட கண்ணீர் விட்டார். ஸோ அது ஓகே, அது வேலிட் தான். ஆனால் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, எதுவுமே நல்லது நடக்கலை இப்படிங்கிறது என்ன ஒரு இது பண்ணாலும் அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது இப்படியே இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த மனுஷரை யாரும் மாற்ற முடியாது. அவராக சேஞ்ச் ஆகணும்னு என்னைக்கு அவர் மனசில் முடிவெடுக்கிறாரோ அப்போ தான் வந்து அவர் மாறுவார். அது வரைக்கும் நம்ம சமாதானத்தை இழக்காம அமைதியாக உட்காந்து அந்த மனுஷருக்காக ஜெபிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து எவ்வளோ முயற்சி போட்டு உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம சொல்லவே இல்லை. அதனால தான் யூதாவில் ஒரு வசனம் இருக்குது, யூதா 22 இருக்குது. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குழியில் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடணுமா. ஏன்னா ஒரு சில பேர் அதுலேருந்து வெளியே வர அவங்களுக்கே விருப்பம் இல்லை, அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இது பண்ணணுங்கிறதே தெரியாமல் கூட இன்னசென்ட்டாக ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க.
ஆமா. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நம்ம வந்து உண்மையாமே நம்ம சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதாவது அவங்க நெகட்டிவா இருக்கதே அவங்க தெரியாம தெரியாம கூட இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லி பார்க்கலாம். அதுல தப்பே கிடையாது. ஆனா அதுக்கும் மேலேயும் உங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு குறையும் போது மட்டும்தான் நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணணும். நீங்க ஒரு 50 டைம் சொல்லிட்டீங்க, நீ இவ்வளவு அவிசுவாசமா இருக்காத, இப்படி நெகட்டிவா இருக்காத, இப்படி சாபமா பேசாத, உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை புறப்படட்டும், இதெல்லாம் நீங்க சொல்லி முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க. ஆனாலும் அந்த நபர் திருந்த மாதிரி தெரியல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க. நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஆண்டவர் அவரு காரியத்தை பண்ணட்டும். ஒரு சில பேர் வந்து ஓ அப்படியா இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர, நான் என்ன பண்ணேன்னு ஒரு சில பேர் ஆர்வமா கேட்பாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு நம்ம தாராளமா நம்ம அவங்களை தூக்கி உரக்க முயற்சி செய்யலாம். அன்னைக்கு ஏசு கிறிஸ்துவே பிசாசனா பிடிச்சா அவங்க அப்பா கேட்பாரு, ஆண்டவரே இருந்தாலும் என் பிள்ளைக்கு வந்து விடுதலை குடுக்கிறதுக்காக எனக்கு நிறைய பேர் சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு விசுவாசம் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 5% 6% எனக்கு வந்து ஒரு அவிசுவாசம் இருக்கு. நடக்குமா நடக்காதா, என் பிள்ளை பிழைச்சிருமா பிழைக்காதாங்கிற ஒரு அவிசுவாசம் இருக்கு. அது அந்த உண்மையை அப்படியே வந்து சொல்றாங்க. இதுதான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். இதுதான் இந்த மாதிரி கேட்கிற மக்கள் கிட்ட நீங்க தாராளமா அவங்க விடுதலையா இருக்கோ, அவங்க அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரக்கோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து தூக்கி விடுறதான ஒரு இது. அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இடத்துல விடுதலை கொடுத்துறாரு. நம்மளும் அதே மாதிரிதான் இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நம்ம நிறைய டிப்ஸ் வந்து சொல்லலாம். ஓகே, இப்பெல்லாம் நீங்க பாசிட்டிவா யோசிங்க, விசுவாசி அறிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க, நீங்க இப்படி நெகட்டிவா இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க டென்ஷன் ஆகி நெகட்டிவ் வார்த்தையை விட்டுறாதீங்க. பிசாசு வந்து அப்படிதான் உள்ள வருவான், இதுதான் பிசாசுடைய ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை நம்ம வந்து சொல்லலாம். ஆனா கேட்கவே கூடாத ஒரு நபர்கிட்ட போய் அவங்ககிட்ட வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களையே அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க வந்து இடம் கொடுத்துறாங்க. அதனாலதான் ஆண்டவர் பரிசேயர்கள்ட்ட எல்லாம் ரொம்ப நிரூபிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க இறுதி வந்து கடினம் ஆயிடுச்சு. அவங்க அதை கேட்கக்கூடிய சேஞ்ச் அவங்க விரும்பல. நீ யூதருக்கு ராஜாவான்னு கேக்குறாங்களே தவிர, சரி என்னதான்ப்பா நீ சொல்ல வர, சொல்லுப்பா, எங்க இத ராஜாவா மாறினா எங்களுடைய பிரச்சனை மாறுமா, அந்த ஒரு சின்ன பாயிண்ட் வச்சிருந்தா கூட ஆண்டவர் வந்து இடத்துல நின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அவங்க ஆரம்பத்தை வந்து நீ யோசேப்புடைய மகன், நீ தச்சன் தானே, நீ தச்சன் தானே, நீ எப்படி ஆண்டவரா மாற முடியும், இதே தான் இருக்காங்க தவிர அவங்க அந்த லிசன் பண்ணணும், அதை ஒரு ஓப்பன் அப் பண்ணி கேட்போம் அப்படின்றதுக்கு அவங்க வரவே இல்லை. அப்படி அதனாலதான் ஆண்டவரே பார்த்தாரு இந்த கேட்டகரி, இதை நம்ம தொடாம இருக்கதே ரொம்ப நல்லதான் அப்படின்ற மாதிரி ஆண்டவர். அதனாலதான் பரிசேயர்களை வந்து மடக்கி மடக்கி ஆன்சர் பண்ணிட்டு இல்லை மடக்கி மடக்கி கொஸ்டின் கேட்டுட்டு அப்படியே விட்டுருவாரு ஆண்டவர். அதே மாதிரி இன்னைக்கும் ஜனங்கள் வந்து இருக்காங்க. அதுக்காக சிஸ்டர் அப்ப என் குடும்ப உறுப்பினரா இருக்காங்க, இவங்க நரகத்துக்கு போறதுக்கு நான் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா அவங்க நரகத்துக்கு போற அளவுக்கு நீங்க விட வேண்டாம். நம்ம பண்றது அவங்களுக்காக ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் வரட்டும், ஒரு இருதயத்துல ஒரு மாற்றம் வரட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அநேகர் வந்து இப்படியே மூச்சை கொடுத்து பேசி அதான் சொல்றேன். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க அநேகருக்காக பிரயாசப்பட்டு உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது. ஏன்னா நியாய தீர்ப்பு, ஆண்டவரை ஏத்துக்கொள்ற ரட்சிப்பு எல்லாமே ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா தான் வருது. நீங்க அவங்ககிட்ட நெகட்டிவா சொல்றாங்க, அவங்க நெகட்டிவா இருக்கணும், அவங்க கிட்ட கேட்டு நீங்களே ஒரு காலத்துல நெகட்டிவா உங்களே பின்மாற்றத்துல கூட்டிட்டு போய் விட்டுறக்கூடாது. இல்ல நீங்க சொல்றது அவங்க கேட்கல அப்படின்னா மேபி அவங்க வேல்யூ பண்ற ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களோ இல்ல அவங்க வேல்யூ பண்ற மாதிரி ஒரு ஊழியக்காரங்கள மெசேஜோ நீங்க வந்து காமிக்கலாம். ஒரு சில பேர் அப்படி கூட இருப்பாங்க, குடும்பத்தினர் சொல்றதை கேட்க மாட்டாங்க, ஆனா வெளியே யாராவது ஒருத்தவங்க சொன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி யாரா இருந்தா கூட நீ எது பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காட்ட கூட்டிட்டு போறதோ இல்ல மெசேஜ் யூடியூப்ல போடுற ஒரு மெசேஜ், ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஊழியக்காரங்க அவங்க கேட்கிற ஒருத்தவங்க மெசேஜை நீங்க வந்து காமிக்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். ஆனா எதுவுமே நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு, நான் எப்பயுமே நெகட்டிவ் வைபா தான் இருப்பேன், அவிசுவாசமா தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷர் வந்து அவ்வளோ இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இருதய கடினம் உடையட்டும், நம்ம ஜெபிக்கிறதா நல்லது. அவங்களுக்கு பின்னாடி இருக்கதான அந்த ஆவி, அந்த நெகட்டிவா பேச வைக்கிறதான அந்த பிசாசை நம்ம கடிந்து கொண்டு நம்ம இங்க இருந்து ஜெபிக்கலாம். நிச்சயமா ஒரு நாள் ஒருவேளை அவங்களே அதுக்கு இடம் கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த பிசாசை நம்ம இங்க இருந்து கடிந்து ஜெபிக்கும் போது அந்த பவர் ஆச்சு குறையும். 100% இருக்கதான் நம்ம ஒரு 50% குறைச்சு கூட நம்ம வைக்கலாம். நம்மளுடைய ஜெபத்தினால கம்ப்ளீட்டா, ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பினால தான் கம்ப்ளீட்டா அந்த பிசாசை வெளியே அனுப்ப முடியும். ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஜெபத்துல நம்ம வந்து அந்த பிசாசை கட்டி ஜெபிக்கலாம். பைபிள்ல கூட பாய்க்கணும், ஈவன் பிசாசு பிடிச்சிருந்தா கூட நம்மளுடைய மைண்ட்ல ஒரு சில எண்ணங்கள் வரும்போது அந்த பிசாசை தடுக்க முடியாது. லேகியோன் அந்த பிடிச்சிருந்த அந்த மனுஷன், லேகியோனா என்னன்னா அப்படி படையா இருக்கிற அநேக பிசாசுகள், 6000மோ 12,000மோ 9,000மோ அவ்வளோ பிசாசுகள் உள்ள இருக்கிற மனுஷன் தான் அவன் லேகியோன். அவனை வந்து சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க. பட் அவன் கேள்விப்படுறான், அவனுக்கு தோணுது ஏசு கிறிஸ்து வர்றாரு அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து அவனுமே ஒரு வில்லிங்னஸோட தான் வர்றான் அப்படிங்கிறான். ஏன்னா அதனாலதான் வந்து அவன் வர்றான். எப்படியாவது இந்த பிசாசு சுயம் இருக்கு, அவ்வளவு பெரிய பிசாசுல இருக்கவனுக்கு
கொஞ்சம் ஏதோ ஒரு கேப்ல அவனுக்கு அந்த சுயம் இருக்கு. அது அந்த கேப்ல அவன் இயேசுவை பத்தி அறிஞ்சு இயேசுவை வந்து தேடி வந்திருக்கான். வரான், அவனும் எழுந்து வாரான். வரனாலதான் அந்த பிசாசு வந்து அந்த கேள்வி கேக்குது, என்னை துன்பப்படுத்தவா வந்தீங்க அப்படின்னு. டெலிவரன்ஸ் அப்பயும் நம்ம நிறைய பேர் பாக்குறோம். ஒரு சில நேரம் வந்து பிசாசே பிடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சில ஞானம் வரும். ஐயோ எப்படியாவது என்னை இதுல இருந்து விடுதலை ஆக்கிருங்க அப்படின்லாம் எத்தனையோ பேர் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம். அப்ப அவங்களுக்கு கூட ஒரு ஞானம் இருக்குங்கிற அந்த மாதிரி கூட இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்ல உள்ளவங்களுக்கே இருக்கு அப்படின்னா இந்த நெகட்டிவா பேசுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க என்னைக்கோ ஒரு நாள் அந்த கான்சியஸ்ல வந்து உங்ககிட்ட கேட்கற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்ப அந்த மாதிரி நேரம் நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு நேரம் அவங்களே வந்து ரொம்ப வெக்ஸாகி இந்த நெகட்டிவ்னால அவங்களே எனர்ஜி ரொம்ப ட்ரைனா இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உண்மையாமே அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, நீ முதல் இந்த ஸ்டேட்ல இருந்து வெளியே வர நீ விருப்பப்படுறியா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க மகனா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, இல்ல கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க இப்படிதான் இருக்கீங்க. ஒரு குழியில இருந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கீங்க. நான் குழிக்கு வெளியே இருந்து உன்னை தூக்கி விடுறக்கா நான் நிக்கிறேன். இப்ப நான் தூக்கி விடுறதுக்குன்னா நீ கையவாச்சும் அட்லீஸ்ட் நீட்டணும். அப்படிதானே? நம்ம ஒரு குழியில ஒருத்த மனுஷன் விழுந்துட்டா அப்படின்னா கையவா நீட்டாதான் நம்ம தூக்கி விட. ஒரு கயிறு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கயிறையாவது பிடிக்கணும்ல. பிடிச்சா மட்டும் தான் நம்ம அந்த குழியில இருந்து நம்ம இது பண்ண முடியும். அதனால ஒரு சின்ன ஸ்டெப்பு நீங்க பண்ணும்போது, நான் வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே எதுவுமே பண்ணலன்னா உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷம் இழந்துடாதீங்க. நாங்க அதுதான் இந்த பாயிண்ட் சொல்ல வரோம். ஏன்னா அதுதான் பிசாசுடைய ட்ரிக்கு. பிசாசுக்கு நல்லா தெரியும் அங்க ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கும் வீட்டுக்குள்ள. நீங்க வந்து போய் எப்படி சமாளிக்க போறீங்க, இல்ல உங்களுடைய சமாதானத்தை இழக்க போறீங்களா? இதுதான் வந்து பிசாசு வந்து 2 in 1 ஆண்டவரே எதிர்பார்ப்பாரு. ஏன் பாசிட்டிவ் வச்சு அங்க பாசிட்டிவா மாத்துறியா, இல்ல அங்க பிசாசு இந்த நெகட்டிவ் வச்சு இதையும் நெகட்டிவா மாத்துறோமா? இதுதான் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய ஒரு ஓவர் மாதிரியே வச்சுக்கலாம். ஒருத்தவங்க ரசிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க ரசிக்கப்பட்டு அவங்க மூலியமா அந்த குடும்பம் ரசிக்கப்படுதா, இல்ல நம்ம ரசிக்கப்பட்டவையிலே அவளை திருப்பி அந்த குடும்பம் வந்து உள்ள கொண்டு போய் இழுக்குதா? அதான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம தான் வந்து ஏன்னா பவர் வந்து நமக்கு தான் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி ஞானமா நம்ம நடக்கும்போது மட்டும்தான் நம்மளையும் நம்ம காத்துக்கொள்ளலாம், அவர்களையும் நம்ம காத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷம் சமாதானத்தை காரணத்துக்கொண்டும் ஏன்னா ஆண்டோட்ட போய் வந்து இந்த காரணத்தினால இவங்களால தான் நான் இழந்தேன்னு போய் ஆண்டுட்டு கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா இவர் வந்து உனக்கு ஆண்டவர் உனக்கு நான் ஞானம் கொடுத்துருக்கேன், உனக்கு நான் சந்தோஷம் கொடுத்துருக்கேன், நம்மளை தான் கேட்பார். ஸோ அதனால ஆண்டவர்கிட்டயே நம்ம பதில் சொல்லணும். அதனால நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுடைய இதை இழக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அவர்களுக்கும் அவர்களும் வெளியே வர்றதுக்காக நீங்களும் முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோவை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க குடும்பத்து நபர்னால இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த நண்பருக்கு மூலியமாக கூட இந்த ஒரு பிரச்சனையில் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.